இந்தியாவோட முக்கியமான ஃப்ரண்ட் லைன் வாரியராக இருக்கிற ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் பினேக்கா மல்டி ராக்கெட் லான்ச்சர்ஸ் பற்றி தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற அப்டேட்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். ஃபஸ்ட்டு கைஸ் நம்ம ஆகாஷ் என்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். அடுத்த 2 மாதத்தில் அதிக உயரமான இடத்துல ஆகாஷ் என்ஜி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை சோதனை செஞ்சு பார்க்க போகிறாங்க. இந்த சோதனை கைஸ் இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸில் முக்கியமானதாக இருக்குது. இந்த சோதனையை DRDO இந்திய இராணுவமும் சேர்ந்து கண்காணிக்க போகிறாங்க. நார்த்தன் பார்டரில் மலைப்பகுதி தான் கைஸ் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல தான் கைஸ் சோதனை பண்ணி பார்க்க போகிறாங்க. இது வந்து கைஸ் ஆகாஷோட உண்மையான திறனை வெளிப்படுத்தும். இதால் கைஸ் போர் விமானங்கள், ட்ரோன்கள் மாதிரி பல அச்சுறுத்தல்களை வந்து இதால் ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். இந்தியாவோட வான் பாதுகாப்பு திறனை வந்து அதிகப்படுத்துறதுல ஆகாஷ் என்ஜியும் ஒரு அங்கமாக மாறப்போகுது கைஸ். இந்த சோதனைக்கு அப்புறம் உள்நாட்டிலே உருவாக்கின ஆகாஷ் வேரியண்ட்ல இருக்கிற ஒரு அப்டேட்டான வெர்ஷன் தான் கைஸ் ஆகாஷ் என்ஜி. 2016 வந்து இதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2023 ப்ராஜெக்டோட செலவு வந்து கைஸ் 470 கோடியாக இருந்துச்சு. இது வந்து கைஸ் 2025 78 மில்லியனா மாறி இருக்கு. ஹைதராபாத்தில் இருக்கிற DRDOவோட டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபரேஷன் DRDL தான் கைஸ் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், BDL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், BEL இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கைஸ் இதை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கைஸ் ஆகாஷ் என்ஜியோட ரேஞ்ச் வந்து கைஸ் 25 30 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. இப்போ கைஸ் ஆகாஷ் என்ஜியில் டபுள் பிட் சாலிட் ராக்கெட் மோட்டார்ஸை பொருத்தியிருக்காங்க. இதனால ஆகாஷ் என்ஜியோட வரம்பு 70 80 கிலோமீட்டராக மாறி இருக்கு. ஏரோ இந்தியா 2021 உள்நாட்டிலே உருவாக்குன KU பேண்ட் ஆக்டிவ் ரேடாரை அறிமுகப்படுத்தினாங்க. ஆகாஷ் என்ஜிலையும் இதை தான் கைஸ் பொருத்திருக்காங்க. இந்த ஆகாஷ் என்ஜியால் கைஸ் ஹை ஸ்பீடில் வர டார்கெட்ஸையும் லோ ரேடார் கீழே வர டார்கெட்ஸையும் வந்து ஈஸியாக கண்காணிக்கவும் முடியும். இதை வந்து இன்டர்செப்ட் பண்ணவும் முடியும். இந்த அப்டேட் கைஸ் ஆகாஷ் என்ஜியை இந்திய இராணுவத்திலையும் இந்திய விமானப்படையிலையும் ஒரு சக்தி வாய்ந்த பொருளாக மாற்றுது. இது கைஸ் 90% மேலே இது கில்லிங் ரேட் வச்சிருக்கு. அதாவது கைஸ் ஒரு இன்டர்செப்டார்ஸுக்கு வந்து நம்ம இதை பயன்படுத்தினோம்னா 90% வந்து அது இன்டர்செப்ட் பண்ணிடும். ஒரே நேரத்தில் கைஸ் 10 டார்கெட்ஸை வந்து இதால் தாக்க முடியும். ஏப்ரல் 2025 கைஸ் லடாக், சிக்கிம் மாதிரி பகுதிகளில் 15,000 அடிக்கு மேலே வந்து ஆகாஷ் என்ஜியை சோதனை பண்ணி அதோட செயல் திறனை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. இந்திய இராணுவமும் DRDOவும் சேர்ந்து இந்த சோதனையை பண்ணுறதுனால இதோட உண்மையான செயல்திறனை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கைஸ். இதால் வந்து சீனா, பாகிஸ்தான் அச்சுறுத்தல்களையும் இதால் தடுக்க முடியும். இதால் கைஸ் இந்தியாவோட இமயமலை பகுதியில் சில அச்சுறுத்தல்களை வந்து ஈஸியாக இதால் தடுக்க முடியும். இந்த சோதனை கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சுன்னா இருக்கிறதுலே அதிகமான கோல்டான ஏரியாலையும் சிக்கலான நிலப்பரப்புகளையும் இந்த ஏவுகணை வந்து அதோட திறனை வந்து வெளிப்படுத்தும் கைஸ். பிப்ரவரி 22, 2025 இருந்து 45 நாட்களுக்கு இந்த சோதனை வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி கைஸ் உயரமான பகுதியில் ஆக்சிஜனோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதால் கைஸ் ஒரு ஏவுகணையை வந்து லான்ச் பண்ணுற சிஸ்டத்தில் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து உருவாகும் கைஸ். ஒரு மிசைலை வந்து லான்ச் பண்ண முடியாமையே என்னன்னா போகலாம். இது வந்து சரியாக லான்ச் பண்ணலைன்னா இருந்த இடத்துலையே வந்து மிசைல் வெடிச்சிரும். இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் கைஸ். ஆகாஷ் என்ஜி ஓட முன்னாடி வேரியண்ட் கைஸ் ஆகாஷ் பிரைம். இதுவும் வந்து கைஸ் லோ டெம்பரேச்சர்லையும் அதிக உயரமான பகுதியிலையும் வந்து சிறப்பாக தான் செயல்பட்டுச்சு. அதனால கைஸ் ஆகாஷ் என்ஜியும் வந்து சிறப்பாக தான் செயல்படும். இந்த சோதனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் கைஸ் இருக்கும். இந்த ஆகாஷ் என்ஜி வேரியண்ட்ல கைஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் ரேடார்ஸையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த சோதனை கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னா இந்திய ஆயுத படையிலையும் இந்தியா உயரமான எல்லை பகுதியிலையும் இது ஒரு ஃப்ரண்ட் லைன் வாரியராக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். இந்த எல்லா வீடியோஸ்லேயும் வந்து S-400, 300 இல்லைன்னா அமெரிக்காவோட தாரு இந்த மாதிரி வந்து கைஸ் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பற்றி பேசியிருப்பாங்க. இது வந்து இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகாஷ். இது வந்து கைஸ் என்னதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இதோட பேர் வந்து இன்னும் கொஞ்சம் வெளியே வரல கைஸ். இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்படி இல்லைன்னா கைஸ் இந்த ஆகாஷ் என்ஜி, ஆகாஷ் பிரைமு இந்த மாதிரி வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா கிட்ட மட்டும்
ஒரு பெஸ்ட்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை நம்மக்கிட்டையும் இருக்குது. ஏன் இதை பற்றி வந்து நிறைய பேருக்கு தெரியலையேனா கைஸ், ஒரு நாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அணு ஆயுதங்கள் முக்கியமோ அதே அளவு வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் முக்கியம். அமெரிக்கா ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஏன் அதிகமாக பேசப்படுதுன்னா, அது வந்து செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து கரண்ட்டில் இருக்குது கைஸ். அதை வந்து நிறைய நாடுகள் வந்து வாங்கியிருக்காங்க, நிறைய போரில் வந்து அது ஈடுபட்டு இருக்கு. ஆனால் வந்து ஆகாஷ் என்ஜி வந்து நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங்கில் உருவாக்கியிருக்கோம். அதாவது 2014 அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு போரில் கலந்துக்கிட்டா தான் கைஸ் இதோட உண்மையான செயல்திறன் வெளியே வரும்போது எல்லாத்துக்குமே தெரியும் கைஸ், இந்தியா கிட்ட இப்படி ஒரு பெஸ்ட்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குன்னு. இதை பற்றி யாரும் பேச போகிறதில்ல. அப்போ வந்து இந்த வீடியோ வந்து வைரல் ஆகும் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட்.